அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் ரஷ்யா வெற்றிகரமாக 125க்கும் மேற்பட்ட யுக்ரைனிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருக்கிற நண்பர்களே. ஒரே சமயத்தில் யுக்ரைன் ஏவிய இந்த ட்ரோன்கள் அனைத்தையும் ரஷ்யா சுட்டு வீழ்த்தி இருக்குது. வெற்றிகரமாக தன்னுடைய நாட்டை டிஃபெண்ட் பண்ணவும் செய்திருக்குது. எங்க நடந்தது இந்த சம்பவம்? ஏன் திடீர்னு நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை ஒரே சமயத்தில் விடுற அளவுக்கு யுக்ரைன் டென்ஷன் ஆச்சு? இதை ரஷ்யா எப்படி எதிர்கொண்டிருக்குது? இந்த போர்ல ரஷ்யாவுக்கு வெற்றிக்கணி எட்டுகிற அளவுல கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சா? இந்த வீடியோல இதை பற்றியெல்லாம் விலாவாரியாக பார்க்கலாம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னாக்க உடனடியாக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அதுக்கு பக்கத்திலே இருக்கிற அந்த பெல் பட்டனை தட்டி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னாக்க நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, கடந்த 24 மணி நேரம் அப்படிங்கிறது ரஷ்யா யுக்ரைன் போரில் ஒரு டேர்னிங் பாயிண்டாகவே கருதப்படுது. ஒரு பக்கம் ரஷ்யா யுக்ரைனுடைய கிழக்கு பகுதியில் வேகமாக முன்னேறி வருது. அங்கே நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்ததை போல உலேதார் நகரத்தையே ரஷ்யா சுற்றி வளைத்து அந்த நகரத்தையே கைப்பற்றி விட்டதை நாம் பார்க்குறோம். அது மிக முக்கியமான ஒரு நகரம், மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டு. அந்த உலேதார் நகரம் தான் ஒரு மிகப்பெரிய ஹைவேயே காப்பாற்றிட்டு வந்தது. அந்த ஹைவே இப்பொழுது ரஷ்யாவுடைய கண்ட்ரோலுக்கு வந்துட்டதை நாம் பார்க்குறோம். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதே டென்ஷனான ஜெலன்ஸ்கி தன்னுடைய இராணுவத்தினருக்கு ஒரு அறைகூவல் விடுத்தாரு. அடுத்த சில நாட்கள் உறக்கமின்றி நாம் வந்து பயங்கரமான தாக்குதலை ரஷ்யா மீது நடத்தணும் அப்படின்னு சொன்னது நமக்கு நினைவு இருக்கலாம். அவருடைய இராணுவம், யுக்ரைனுடைய இராணுவம் அதை மெய்ப்பிக்கவும் முயற்சி செய்திருக்கிற நண்பர்களே. நேற்றைய தினம் திடீர்னு யுக்ரைனுடைய இராணுவம் பல இடங்கள்ல இருந்து ஒரே சமயத்தில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை ரஷ்யாவின் மீது ஏவியது. 7 பிராந்தியங்களில் 125க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் உள்ள ரஷ்ய எல்லையை தாண்டி உள்ள வந்ததாகவும் அந்த ட்ரோன்களை வெற்றிகரமாக ரஷ்யா சுட்டு வீழ்த்திடுச்சு அப்படிங்கிற செய்தியையும் ரஷ்யாவுடைய ராணுவ பேச்சாளர் வெளியிட்டிருக்கிறாரு. அவர் வெளியிட்ட ஒரு செய்தி அறிக்கையில என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, கடந்த 24 மணி நேரத்தில் யுக்ரைனுடைய ராணுவம் பயங்கர அக்ரசிவாக செயல்பட ஆரம்பிச்சிருக்குது. ரஷ்ய யுக்ரைனுடைய புதிய எல்லை, அவர் தெளிவாக சொல்றார், நல்லா கேளுங்களேன். ரஷ்ய யுக்ரைனுடைய புதிய எல்லை கோட்டுக்கு அப்பால் இருந்து யுக்ரைன் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை ரஷ்யாவின் மீது ஏவியதாக அவர் சொல்றாரு. அவர் குறிப்பிடுகிற புதிய எல்லை கோடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யுக்ரைன் இப்படி இருக்குதுன்னா ரஷ்யா இப்படி பிடிச்சிட்டே வருது இல்லையா, ஒரு குறிப்பிட்ட கிட்டத்தட்ட யுக்ரைனுடைய 30% நிலத்தை பிடிச்சிருச்சு ரஷ்யா. இப்போ இங்க இருந்த எல்லை கோடு இப்போ உள்ளதள்ளி இங்க வந்துருச்சு. ரஷ்யா இதைத்தான் புதிய எல்லை கோடுன்னு சொல்லுது. அந்த எல்லை கோட்டுக்கு அப்பால் இருந்து யுக்ரைன் சுமார் 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ரஷ்யாவை நோக்கி அனுப்பி இருக்குது. அதுலயும் எல்லாமே ஒரே இடத்துல இருந்து வரல நண்பர்களே. 7 பிராந்தியங்கள்ல ஒரே சமயத்தில் ஒரே மாதிரியாக 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை யுக்ரைன் செலுத்தி இருக்குது. இதை கண்டறிந்த ரஷ்யாவுடைய ராணுவம் உடனடியாக இந்த ட்ரோன்களை வானிலையே தடுத்து கிட்டத்தட்ட 125க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை அழிச்சிருக்குது. இந்த போர் துவங்கிய போது யுக்ரைனிடம் ஆளில்லா போர் விமானம் அப்படிங்கிறதே கிடையாது. ஆனால் இன்றைக்கு யுக்ரைன்லேயே ஆளில்லா போர் விமானங்களை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட இந்த ஆளில்லா போர் விமானங்களில் தான் பாம்களை ஏற்றி ரஷ்யாவின் மீது ஏவி வருது யுக்ரைன். கடந்த வாரம் யுக்ரைன் இது போல தான் ரஷ்யாவுடைய ஒரு ஆயுத கிடங்கின் மீது 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை அனுப்பி தாக்குதல் நடத்தி, அதில் பலவும் தற்கொலை ட்ரோன்கள் அப்படிங்கிறதே நம்ம இங்கே குறிப்பிட வேணும், தாக்குதல் நடத்தி ஒரு மிகப்பெரிய சேதத்தை ரஷ்யாவுக்கு விளைவித்தது. அந்த கிடங்குல மட்டும் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள், ரஷ்ய ஏவுகணைகள், ராக்கெட்டுகள் மற்றும் பீரங்கி குண்டுகள் எல்லாம் இருந்ததாக சொல்லப்படுது. வடகொரியாவிலிருந்து வாங்கிய அந்த பிரத்யேக ஏவுகணைகளை கூட அந்த டெப்போல தான் வச்சிருந்திருக்குது. யுக்ரைனுடைய எல்லையிலிருந்து 700 கிலோமீட்டர் தள்ளி உள்ள இருந்த அந்த ஆயுத கிடங்கின் மீது
இப்படி 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை அனுப்பி தாக்குதல் நடத்துச்சு யுக்ரைன். அதை வெற்றிகரமாக செய்தும் முடிச்சதே. மீண்டும் அதே போன்ற ஒரு முயற்சியில் இந்த முறையும் யுக்ரைன் ஈடுபட்டதாக சொல்லப்படுது. ஆனால் இந்த முறை உஷாராக இருந்த ரஷ்யா அந்த ட்ரோன்கள் அனைத்தையும் ஒன்னுடாம அனைத்தையும் சுட்டு வீழ்த்தி இருக்குது அப்படின்னு ரஷ்ய ராணுவத்துடைய பேச்சாளர் சொல்லியிருக்காரு. இந்த ரஷ்ய யுக்ரைன் போர் செய்தி ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற, மத்திய கிழக்குல நடக்கிற அந்த இஸ்ரேல் மீதான போர் இப்பொழுது பயங்கர உஷ்ணமாகி இருக்குது நண்பர்களே. இஸ்ரேல் 2 நாட்களுக்கு முன்பு லெபனான் மீது வான்வழி தாக்குதலை நடத்தி அந்த நாட்டை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற இஸ்லாமிய அடிப்படைவாத தீவிரவாத இயக்கமான ஹெஸ்புல்லா அமைப்புடைய தலைவரையும் அந்த அமைப்புடைய 7 தளபதிகளையும் கொன்றது நமக்கு தெரியும். அதற்கு பிறகு இப்பொழுது இஸ்ரேல் தரைவழி தாக்குதலை தொடங்கி இருக்குது. யெமெனுக்குள்ள தன்னுடைய தரைப்படையை உள்ள அனுப்பி அங்க தாக்குதலை தொடங்கி இருக்குது இஸ்ரேல். இதன் மூலமாக யெமெனை ஆக்கிரமிக்கிறதுக்கு இஸ்ரேல் முடிவு செய்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஹெஸ்புல்லா தீவிரவாத அமைப்பின் பிடியில யெமென் இருக்கோ அதையெல்லாம் நாங்க விடுவிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு கூக்குரலோடு இஸ்ரேலிய தரைப்படைகள் யெமெனுக்குள்ள புகுந்திருக்கிறாங்க நண்பர்களே. இஸ்ரேலுடைய படைகள் மெல்ல மெல்ல யெமெனுடைய பகுதிகளை ஆக்கிரமித்து கொண்டே வராங்க. அங்க இருக்கிற பொதுமக்களை அவங்க ஒரு நகரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற பொதுமக்களை வெளியேறும்படி அவங்க அறிவிச்சுட்டு அதற்கு பிறகுதான் படையை கொண்டு உள்ள செல்றாங்க அப்படிங்கிற செய்தியையும் இஸ்ரேலுடைய பேச்சாளர் சொன்னாரு. அது மட்டுமல்ல, ஒரு நகரத்துக்குள்ள போறதுக்கு முன்பே இவங்க அறிவிக்கிறாங்க பொதுமக்கள்லாம் வெளியேறிருங்க அப்படின்னு. அதற்கு பிறகு அந்த நகரத்தின் மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்படுது. ராக்கெட்டு, ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்துறாங்க. இதுல ஹெஸ்புல்லா தீவிரவாதிகள் பலரையும் அவங்க அழிச்சிட்டோம் அப்படின்னு உறுதியான பிறகு அதற்கு பிறகு அவங்களுடைய தரைப்படைகள் உள்ள போகுது. இஸ்ரேலுடைய எல்லைக்கு அருகையில் இருக்கிற லெபனான்ல ஹிஸ்புல்லாவுடைய உள்கட்டமைப்பை குறிவைத்து தரைவழி தாக்குதலை மேற்கொண்டு வருவதாக இஸ்ரேல் அமெரிக்கா கிட்ட தெரிவிச்சிருப்பதாக அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை சொல்லியிருக்குது. இத்தனை நாட்கள் வான்வழி தாக்குதலை மட்டுமே நடத்தி வந்த இஸ்ரேல் இப்போது தரைவழி தாக்குதலை தொடங்கி இருப்பது மத்திய கிழக்குல பதற்றத்தை அதிகரிச்சிருக்குது. மத்திய கிழக்குல கடந்த சில காலமாகவே பதற்றமான சூழல் நிலவி வருது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். காசாவில் உள்ள ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்தின் மீதான தாக்குதலை இஸ்ரேல் பல மாதங்களாக தொடர்ந்து வருது. இரத்த வெறி விடுத்து அடங்காத ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹூத்தி தீவிரவாதிகளின் மீது இஸ்ரேல் குண்டுமழை பொழிந்திருப்பதை உலகத்தின் பல பகுதியில் இருக்கிற மக்களும் வரவேற்றிருக்கிறாங்க. இதுல ஹிஸ்புல்லாவுடைய தலைவரான ஹசன் நசரல்லாவையும் அவருடைய 7 தளபதிகளையும் இஸ்ரேல் சுட்டு கொன்றதை அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளும் வரவேற்றிருக்கிறாங்க. இந்த ஹிஸ்புல்லா, ஹமாஸ் மற்றும் ஹவுத்தி ஆகிய தீவிரவாத இயக்கங்கள் எல்லாமே இஸ்லாமிய அடிப்படைவாத தீவிரவாத இயக்கங்கள். இவை எல்லாமே ஈரான் இருக்குதுல, ஈரான் நாடு இருக்குதுல, அந்த நாடு உருவாக்கி தூண்டிவிட்டு ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கிற அமைப்புகள் தான் இவை. இது எல்லாமே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், இஸ்லாமிய அடிப்படைவாத ஃபண்டமெண்டலிஸ்ட் தீவிரவாத இயக்கங்கள். இந்த இயக்கங்கள் எல்லாமே இஸ்லாத்துக்காக போராடுறோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இஸ்லாத்தில் ஒரு பகுதியான ஷியா முஸ்லிம்களுக்காக போராடுகிற இயக்கங்கள். இவர்கள் பிற முஸ்லிம்களின் மீதே, சுன்னி வகை முஸ்லிம்களின் மீதே இவர்கள் தாக்குதல் நடத்துவதை வழக்கமாகவே கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு காஷ்மீரில் உட்கார்ந்துக்கிட்டு லெபனான்ல இருக்கிற ஹெஸ்புல்லா தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பல குரல்களை எழுப்பிட்டு இருக்கிறாங்க இங்க இருக்கிற இஸ்லாமிய அரசியல் தலைவர்கள் மற்றும் பிற தலைவர்கள். உண்மையிலேயே அவங்க லெபனானுக்கு போனாங்கன்னா கூட உயிரோட வருவாங்களா அப்படிங்கிற பார்க்கணும். ஏன் அப்படின்னா இது இஸ்லாமியர்கள் அனைவரையும் அரவணைச்சு போற இயக்கம்லாம் கிடையாது, இஸ்லாமியர்களுக்காக போராடுகிற இயக்கம்லாம் கிடையாது. இது எல்லாமே ஈரான் ஒரு ஷியா நாடு, அந்த ஷியா வழியை பின்பற்றுகிற இஸ்லாமியர்களுக்கான போராட்ட குழுக்கள் தான். லெபனான் ஏற்கனவே ஒரு முஸ்லிம் நாடு தான், சிரியா ஏற்கனவே ஒரு முஸ்லிம் நாடு தான், காசா ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்களேன், அதுவும் ஒரு முஸ்லிம் பகுதி தான். இந்த பகுதியில் கூட பிற முஸ்லிம்களை எதிர்த்து இந்த தீவிரவாத அமைப்புகள் எதற்காக போராடுறாங்கன்னு சொல்லக்கூடாது, எதற்காக தீவிரவாத நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்க அப்படிங்கிற கேள்வியை நாம் அனைவருமே எழுப்பணும் நண்பர்களே. நேற்றைய தினம் நேஷனல் டெலிவிஷன்ல உட்கார்ந்துக்கிட்டு கூட பல இந்திய இஸ்லாமிய தலைவர்கள் ஹெஸ்புல்லா தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பேசுவதை பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு வேதனையாக இருந்தது. தீவிரவாதம் தான்.
இதில் மதம் எங்கே வந்தது அப்படின்னு இவர்கள் கேட்ட கேள்விதான், இவர்கள் இந்த இஸ்லாமிய தலைவர்கள் எழுப்பிய கேள்வியை தான் மீண்டும் நம்ம கேட்குறோம். நீங்கள் தீவிரவாதத்தை ஆதரிக்க கூடாது, எந்த வகையிலையுமே தீவிரவாதத்தை ஆதரிப்பதை இந்தியா ஏற்றுக்கொள்ளாது, இந்தியாவுடைய கொள்கையே ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொண்டு இவர்கள் எல்லாம் பேச வேணும் அப்படிங்கிறதா நம்முடைய கோரிக்கையாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இஸ்ரேல் துவங்கி இருக்கிற இந்த தரைவழி தாக்குதல் ஹெஸ்புல்லா தீவிரவாத அமைப்பையே முடிச்சு கட்டுறதுக்கான நடவடிக்கை அப்படிங்கிறதை நாம் நன்கு உணர முடியுது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேங்க. பாய் பாய்.